ஒரு ஆளுமை மீதுதான் அந்த கட்சி கட்டப்பட்டார். ஆனா அது களத்துல வேட்பாளர்களை போடுகிற பொழுது அப்படி 14 தொகுதியில மாவட்ட செயலாளர் போடுறாங்க. மாவட்ட செயலாளர்களை போடுறாங்கன்னா என்ன, கட்சியவே அப்படி அதிகாரப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு சிறுபான்மையினரை போட்டிருக்காங்க? 15க்கும் மேற்பட்ட சிறுபான்மை இஸ்லாமியர்கள், 15க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ சிறுபான்மையினர். வேற எந்த கட்சி இதை பண்ணிருக்கு? ஆண்ட கட்சிகள் பண்ணல. அப்போ அந்த இடத்துல அது ஐயா பெரியாருடைய கைப்பிடித்து, ஐயா அம்பேத்கருடைய கைப்பிடித்து, ஐயா காமராஜருடைய கைப்பிடித்து நான் நிக்கிறேங்கிற இடத்துல அந்த கரிஷ்மா ஒரு சபால்டனுக்கான ஒரு ஸ்டாரா அவர் மாறுறார். ஒடுக்கப்பட்ட எளிய பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை சமூகங்கள் அவருக்கு பின்னாடி திரண்டு நிக்கிறத அவர் ரெகக்னைஸ் பண்ணி அதை கேண்டிடேட்டா மாத்துறாரு. அந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். நாம இவ்வளவு நாள் அவருடைய கரிஷ்மா மேல சார் இந்த கட்சி இருந்தது, வர்ற கூட்டத்தை தான் சார் பார்த்தோம், அந்த கத்துனதை தான் சார் பார்த்தோம். ஆனா கேண்டிடேட் போட்ட உடனே கேண்டிடேட்டை தொகுத்து பார்க்கணும்ல சார். குறையூர் தனி தொகுதியில ஏன் சார் மாவட்ட செயலாளர் நிக்கிறாரு? ஒட்டப்படாரம் தனி தொகுதியில மாவட்ட செயலாளர், திருப்பரம்பூர் தனி தொகுதியில மாவட்ட செயலாளர். அப்ப இது என்ன செய்தியை சொல்லுது? திருவண்ணாமலையில ரெண்டு தனி தொகுதி, 2 தனி தொகுதியிலும் மாவட்ட செயலாளர் போடுறாரு. அப்ப இது எதை சொல்லுது? சபால்டன் அதையும் தாண்டி விளிம்பு நிலையை வைக்கிறாரு. அவருக்கு எங்கிருந்து ஓட்டு? அதான் சார், இதுதான் ரொம்ப நுட்பமான கேள்வி சார். இந்த 2 பெரிய கட்சிகளும் 60 வருஷங்களா ஒரு 40% மக்களை அதிகாரப்படுத்தவே இல்லை சார். அது அந்த 40% மக்களும் இன்னைக்கு ஐயா விஜய்க்கு பின்னாடி நிக்கிறாங்க.